الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال எங்கள் தூதர் கஸ்தூரி மேனி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் மற்றும் அன்னவர்களுடைய வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ, பின்பற்ற இருக்கிறார்களோ அத்துணை பேர் மீதும் உண்டாவதாக. இறை இல்லமா மஸ்ஜிதிலே நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ் என்ற நியத்துடன் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காகவே அமர்ந்திருக்கின்ற என் இஸ்லாமிய சகோதரர், அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதம் ரபியுல் அவ்வல் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தின் இறுதி கட்டத்தில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் நாம் செய்த இபாதத்துக்களை, நல்ல வணக்க வழிபாடுகளை அல்லாஹு தஆலா கபூல். அன்புகள், அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்கிறது சுருக்கமானது அல்ல, அது விரிவானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான்: லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களில் அழகிய முன்மாதிரி இருக்கிறதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எதை எடுத்துக்கொண்டாலும் அன்னவர்கள் முன்மாதிரியானவர்கள் தான். சிறுபராயம், வாலிபம், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அரசியல், எதை எடுத்துக்கொண்டாலும் அன்னவர்கள் முன்மாதிரியானவர்கள் தான். உலகத்தில் நீதி தவறாமல், பிழைக்காமல் உலகத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம்தான். அதனால தான் ஒரு கிதாப் இருக்கு. அந்த கிதாபுடைய பேர் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு மத குரு தலாய் லாமா என்று சொல்லப்படுகிறவர் சொல்கிறார்: உலகத்தில் நிம்மதியான வாழ்வு, சுபீட்சமான வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, சமாதானமான ஆட்சி வேண்டுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுங்கள் சொல்லுகிறார். உலகத்தில் தோன்றிய ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு தலைவர், அவர் எழுதிய புத்தகம் 100 தலைவர்களை தெரிவு செய்கிறார். பொருத்தமான தலைவர் முதல் இடத்தில் இருப்பவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். 74வது ஆண்டு இதை எழுதிவிட்டு மீண்டும் 1994வது ஆண்டு மீளாய்வு செய்கிறார். 20 வருடங்களின் பின்னால் ஆய்வு செய்கிறார், தேடுகிறார். இவர்களை விட சிறந்த ஒருவர் இருக்கிறாரா? இல்லை. அதே முடிவைத்தான் அவர் சொன்னார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோல்வி இருக்காது, எல்லா விதத்திலும் வெற்றிதான் இருக்கிறது. எனவே உலகத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகின்ற காலம் அந்த மக்காவிலே எந்த நபியும் அனுப்பப்படாத ஒரு ஊர் அது. எல்லா நபிமார்களும் வந்தது எங்கே? ஷாமிலே இருந்தார்கள், ஈராக்கிலே இருந்தார்கள், யமனிலே இருந்தார்கள். ஆனால் மக்காவில் எந்த நபியும் பிறக்கவில்லை. மக்காவில் பிறந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம்தான். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள்ட பரம்பரையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தார்கள். சகோதரர்களே, எந்த அளவுக்கு அவர்களுடைய வெறித்தனம் என்றால், ஒருவரோடு கோபித்தால், சண்டை பிடித்தால், கோபம் குரோதம் ஏற்பட்டால் சொல்லுவார்கள்: நான் உன்னை கொலை செய்து உன் மண்டை ஓட்டில்
சாராயம் குடித்தால் தான் என் கோபம் தீரும் என்றார்கள். கொலை செய்வார்கள். கொலை செய்துவிட்டு அவருடைய மண்டை ஓட்டை எடுத்து அதில் சாராயத்தை ஊற்றி குடித்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட படுமோசமானவர்கள். வீட்டிலே பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் வீட்டை விட்டு நேசிக்கின்றவர்களாக, உயிரையும் அர்ப்பணம் செய்கின்றவர்களாக மாறினார்கள். அன்பானவர்களே, அந்த சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது, அது அற்புதமான வாழ்க்கை. அதனால தான் அவர்களை பிரிவதை சஹாபாக்கள் விரும்பவில்லை. பிரிவதை சஹாபாக்கள் விரும்பவில்லை. பார்த்து கொண்டிருப்பார்கள். வீட்டுக்கு செல்லுவது இல்ல, வீட்டுக்கு செல்லுவது இல்ல. சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட காலத்தில் இருந்த ஒரு சஹாபி அப்துல்லாஹ் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு தான் அதானுடைய சட்டம், அதானை பெற்றுக் கொண்டவர் அவர்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை வைத்து ஆலோசனை செய்கிறார்கள். தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது, எப்படி மக்களை தொழுகைக்கு அழைக்கிறது? சஹாபாக்களோடு பேசுகிறார்கள். பேசுகின்ற நேரத்தில் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகைக்காக அழைக்க வேண்டுமா? தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் நாம் ஒரு நெருப்பை மூட்டுவோம் என்றார்கள். இல்லை நாயகமே, அப்படி என்றால் அந்த நேரமாகிவிட்டால் நாம் ஒரு பெல்லை அடித்து மணி அடித்து மக்களை அழைப்போமே. சொன்னார்கள், அதுவும் வேண்டாம், அது கிறிஸ்தவர்களுடைய பழக்கம் அல்லவா, அதுவும் தேவையில்லை. அப்படி என்றால் நாம் ஒரு குழலிடத்தை ஊதுவோமே, அதுவும் வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிவு கிடைக்கவில்லை. எல்லா சஹாபாக்களும் கலைந்து செல்கிறார்கள். கலைந்து சென்ற பின்னால் சகோதரர்களே, எல்லா சஹாபாக்களும் கலைந்து சென்று வீட்டிலே உறங்குகிறார்கள். அதிகாலையில் ஓடி வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்து சொல்லுகிறார்கள், நாயகமே, நான் நேற்று ஒரு கனவு நீங்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், அதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? சொல்லுங்கள் என்றார்கள். அந்த மனிதரை கனவில் எனக்கு படித்து தந்தார். யார் சொல்கிறார்? அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அவருக்கு கனவிலே சொல்லித் தந்தார், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதாவது இதை வைத்துத்தான் நாம் தொழுகைக்கு மக்களை அழைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 10 சஹாபாக்கள் ஓடோடி வருகிறார்கள். நாயகமே, நாங்களும் கண்டோம். கிட்டத்தட்ட 10 சஹாபாக்கள் அந்த கனவை கண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து சட்டமாக ஆக்குகிறார்கள், அதான் சொல்லப்பட வேண்டும். சகோதரர்களே, கனவில் தான் எங்கள் சகோதரர்களே இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக நேசித்தார்கள், மஹப்பத் வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பார்கள், தோட்டத்துக்கு செல்வார்கள். தோட்ட வேலை முடித்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்தில் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் நான் யாரையும் பார்க்க கூடாது. யாராவது கேட்பமானாங்க, எந்த அளவுக்கு எத்தனை வயது சென்றாலும், பேரப்பிள்ளைகளை கண்டாலும், மரணம் நெருங்கி இருந்தாலும் ஒரு மனிதன் கண் பார்வையை இழப்பதை விரும்ப மாட்டான். கண் பார்வையாளர்கள் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஹுது பஸரி ஹத்தா லா அரா அஹதன் பஅத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஹதஹு அல்லாஹு பஸரா. துஆவை கேட்டார்கள், அல்லாஹ் அவருடைய பார்வையை எடுத்தான். அதற்கு பின்னால் அவர்கள் உலகத்தில் யாரையும் பார்த்தது இல்லை. அன்பானவர்களே, அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் சஹாபாக்களுக்கு வந்தது. தலையில் ஒரு கடுமையான வருத்தம். அந்த நேரம் இருந்தாங்க மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் இருந்தா தலைவலி அதிகரித்து கொண்டே செல்லுகிறது. கடுமையான தலைவலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நான் நாளைக்கு நான் எங்கே இருப்பேன்? அப்ப சஹாபாக்கள் மனைமார்கள் புரிந்து கொண்டார்கள். சாபியத்து பெண்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியின் வீட்டை தான் நாடுகிறார்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் சஹாபாக்களோடு ஒன்று கூடி சஹாபாக்களுக்கு பயான் செய்தார்கள். பயான் செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், நான் உங்களுக்கு எத்தி வைக்க வேண்டிய விடயங்களை சொல்லிவிட்டேனா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க எல்லாம் சொல்லிய பின்னால் எல்லா சஹாபாக்களும் துள்ளி குதித்தார்கள். என்னோட மார்க்கம் பூர்த்தியாகியாச்சு, என்னோட மார்க்கம் பூர்த்தியாகியாச்சு என்று சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள். இதற்கு பின்னால் நபி வருவது இல்லை, மார்க்கம் ஒன்று இல்லை, கியாமத் நாள் வரையில இதுதான் மார்க்கம் என்று எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ் தஆலா அன்னவர்கள் அன்பானவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இன்னொரு ஆயத் சூரத் இறங்குகிறது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله أفواجا وسبح بحمد ربك واستغفره إنه كان توابا என்ற ஆயத் அனுமதி கொடுத்த பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போக வேண்டும். நடந்து தனியாக செல்ல முடியாத நோய். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையும் அழைத்தார்கள். அழைத்து சொன்னாங்க, ஆயிஷா நாயகியிட வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, அந்த கடைசி கட்டம் 3 நாளுடைய வருத்தம், 3 நாளுடைய உபதேசம், அந்த 3 நாளாக நடந்ததை இமாம்கள், அறிஞர்கள் ஹதீஸ்கள்ல தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அதிகரிக்கிறது எந்த அளவுக்கு என்றால் அதை அறிவிக்கிற சஹாபி சொல்லுகிறார், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து காய்ச்சலாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக என் கையை தலையில் வைத்து பார்த்து என் கையை தலையில வைத்துக் கொண்டிருக்க முடியாத அளவுக்கு சூடாக இருந்தது. அந்த அளவுக்கு காய்ச்சல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. வஃபாத் சொர்க்கத்துக்கு முதலாவது போகிற நபிமார்கள், ரசூல்மார்கள் தலைவருடைய உபதேசம் சொன்னார்கள், ஃபமன் குன்து கத் ஜலத்து லஹு லஹரா, நான் உங்கள யாருக்காவது முதுகிலை அடித்திருந்தால், யாருக்காவது முதுகிலை அடித்திருந்தால் ஃபஹாதா லஹரி, இதோ என்னுடைய முதுகு இருக்கிறது, என்னிடத்தில் அரசு இருந்தால் என்னிடத்தில் நீங்கள் அதற்கான பழிக்கு பழி வாங்குங்கள். நான் யாருடையாவது மானத்தை போக்கி இருந்தால் என்னிடத்தில் நீங்கள் பழிக்கு பழி வாங்குங்கள். அதற்காக துனியாவிடத்தில் நீங்கள் பழிக்கு பழி எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு யாருக்காவது நான் பணம் தர இருந்தால் என்னிடத்தில் நீங்கள் பணத்தை வாங்கி பெற்று எனக்கு நீங்கள் 3 திர்ஹம் பணம் தர இருக்கிறது, அந்த பணத்தை தாருங்கள் என்று ஒரு சஹாபி கேட்டார். ஒரு சஹாபி கேட்கிறார், 3 திர்ஹம் பணம் தர இருக்கிறது, அதை தாருங்கள் என்று ஒரு சஹாபி கேட்கிறார். மொத்த சஹாபாக்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், 3 திர்ஹத்தை கேட்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் 3 திர்ஹத்தை அறிந்து கொள்ளுங்க. உங்களில் எனக்கு மிக விருப்பமானவர் யாரு தெரியுமா? நான் யாருக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ, எதை கொடுக்க வேண்டுமோ, அதை யார் என்னிடத்திலிருந்து யார் பெற்றுக் கொள்ளுகிறாரோ அவர்தான் எனக்கு விருப்பமானவர் என்றார்கள். என்னிடத்திலிருந்து பெற வேண்டியதை யார் பெற்றுக் கொள்ளுகிறாரோ அவர்தான் எனக்கு மிக விருப்பமானவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்களே, அதனால் நான் அதை கேட்டேன். அப்ப நான் கியாமத் நாள்ல அவர்களுக்கு மிக நெருக்கமானவனாக இருப்பேன் என்றார்கள் அந்த சஹாபி. உனாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பணத்தை ஒப்படைத்தார்கள் அந்த சஹாபிக்கு. அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட பேசிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார்கள், இன்ன அபதன் خيره الله تعالى بين خزائن الارض والخلد فيها والجنة. ஒரு அடியாருக்கு அல்லாஹ் விருப்பம் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் விருப்பம் கேட்கிறான். என்ன விருப்பம்? உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியும், நிரந்தரமாக இந்த உலகத்தில் பொக்கிஷங்கள் இருக்கிறது, இந்த உலகத்தில் செல்லுவதை தெரிவு செய்து கொண்டார். யார் சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இப்ப துனியால இருக்கிறீங்களா, ஆகிரத்தின் பக்கம் வாரீங்களா, அல்லாஹ்வை சந்திக்க வாரீங்களா என்று அடியாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார். அந்த அடியார் அல்லாஹ்விடத்தில் செல்லுவதை தெரிவு செய்து கொண்டார்.
என்று சொல்லி முடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எதை விரும்பினார்களோ அதற்கு மாற்றமாக இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகிறார் என்கிறதை சஹாபாக்கள் இப்ப உணர்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே அழ ஆரம்பித்தார்கள். அந்த காலத்தில் இருந்தது இப்ப இருக்கிற வாசல் ரெண்டு தான். ஒன்று பாபு அபூபக்கரின் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய வாசல், பாபு ஜிப்ரீல் என்ற ஒரு வாசல் இருக்கிறது, பாபு சலாம் என்ற ஒரு வாசல் இருக்கிறது. எல்லா வாசல்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட சொன்னார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய வாசலை மூடாதீர்கள். அது அப்படி வைங்கடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் பள்ளிவாசல் இருந்து போகிறது இல்ல, எல்லா சஹாபாக்களும் பள்ளிவாசல் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமையில இருந்து சஹாபாக்கள் உணர்ந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடைசி தாவீது உணர்ந்தார்கள். சஹாபாக்கள் வெளியில போவதில்லை, பள்ளிக்குள் இருக்கிறாங்க சஹாபாக்கள். அன்பானவர்கள் செல்ல முடியாத நிலைமை. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருடைய தோளில் கையை போட்டவர்களாக, தொங்கியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ளே சென்றார்கள். பள்ளிக்குள்ள சென்றா உட்கார நின்று தொழுவிக்க முடியல, நின்று தொழுவிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர் சொல்லுகிறார்கள், சத்தம் பின்னே போவதில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள் பின்னால் இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் என்றால் அவர்களும் அல்லாஹு அக்பர் என்ற அந்த சத்தத்தை உயர்த்தி சொன்னார்கள். நாயகத்துக்கு தொழுவிக்க சொல்லுங்கள். யாருக்கு சொல்கிறார்கள்? ஆயிஷா நாயகிடத்தில் சொல்லுறாங்க. ஆயிஷா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தொழுவிக்க சொல்லுங்கள், அவர்களுக்கு இமாமாக இருக்க சொல்லுங்கள். என்னால அந்த இடத்துக்கு நடந்து வர முடியாது, என்னால் நிற்க முடியாது, தொழுவிக்க சொல்லுங்கள் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னவர்களே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உணர்த்துகிறார்கள், அவர்களுக்கு பின்னால் கலீஃபாவாக வர வேண்டியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் என்கிறதை, அவர்களுக்கு பின்னால் சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் என்கிறதை உணர்த்தினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மேலால் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுங்கள் என்றார்கள். அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட வருத்தத்தை பார்த்திருந்தார்கள். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்துவிட்டு போகிறார்கள். போய் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறேன் என்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மடியில தலையை வைத்து படுத்தவர்களாக, தூங்கியவர்களாக இருக்கிறார்கள். எழும்புகிறார்கள், மயங்கி கீழே விழுகிறார்கள். அந்த நேரத்தில் மயங்கி கீழே விழுகிறார்கள், எழும்புகிறார்கள். அந்த நேரத்தில் நடந்து கொள்ளுங்கள், அன்சாரிகள் விடயத்தில கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், மதீனாவாசிகள் விடயத்தில அதை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, அதற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்த்துக் கொண்டு அழுகிறார்கள். அழுது கொண்டிருக்கிறார்கள். அழைத்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை. அழைத்து இன்னும் ஒரு ரகசியத்தை சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள். ஆயிஷா நாயகி கேட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து, ஃபாத்திமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரகசியத்தை சொன்னார்கள், நீங்கள் ஏன் அழுதீர்கள்? இரண்டாவது ரகசியத்தை சொன்னார்கள், ஏன் நீங்கள் சிரித்தீர்கள்? என்ன சொன்னார்கள் என்று கேட்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னிடத்தில், ஃபாத்திமா, எனக்கு வந்திருக்கிற இந்த நோய் என்னுடைய கடைசி. அவர்கள் அதற்கு பின்னால் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழைத்தார்கள். இருவரையும் அழைக்கிறார்கள். அழைத்து இருவரையும் முத்தமிட்டார்கள் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சிறுவயதில் ஆண் குழந்தைகள் இழந்தது. அந்த மிஸ்வாக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள்.
பார்த்த பின்னால் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது உங்களுக்கு தேவையா? ஆம், அந்த மிஸ்வாக்கை தாருங்கள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டாங்க, அலா உலையிமுக்க. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் பெருமையாக சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை சஹாபாக்கள் பலவிதத்தில் பெற்றிருக்கிறார்கள், சஹாபாக்கள் பலவிதத்தில் பரக்கத்தை அடைந்திருக்கிறார்கள், பெருமையாக சொல்லுவார்கள். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அப்படி மிஸ்வாக்கும் செய்த பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு எல்லாம் கதைத்து விட்டு சஹாபாக்களோடு பேசிவிட்டு பள்ளிவாசலை திறக்கிறார்கள். அன்பானவர்களே, பள்ளிவாசலை திறந்து பார்த்தால் பள்ளி நிரம்ப சஹாபாக்கள் இருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் நிரம்ப சஹாபாக்கள் இருக்கிறதை பார்த்துவிட்டு சிரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். ஏன் சிரித்தார்கள் தெரியுமா? நோயுடைய கடுமை, நோயுடைய கஷ்டம் ஒருபுறத்திலே, ஆனால் பள்ளி நிரம்ப சஹாபாக்கள் இருக்கிறார்களே. ஆரம்ப காலத்தில் கொஞ்சமாக இருந்தார்கள், ஆனா இப்ப பள்ளி நிரம்ப மக்கள் இருக்கிறதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிரித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 14 நாட்களும் இருந்து கடைசியிலே திங்கட்கிழமை அந்த நாள் ரபீஉல் அவ்வல் 12வது நாள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக, இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையையும் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ரஃபீகல் அலா ஃபிர் ரஃபீகில் அலா என்று சொன்னவர்களாக இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவே அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்ணியம், அன்னவர்களுடைய சிறப்பு ஒன்று இரண்டு அல்ல. அல்லாஹ் அவர்களை ஞாபகப்படுத்துவதை கியாமத் நாள் வரையில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனால தான் நாம் எங்கு சென்றாலும் எந்த இபாதத்தை எடுத்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஞாபகப்படுத்தப்படாத இபாதத் ஒன்று கிடையாது. தொழுகைக்காக வாரீங்களா யாரோடும் பேச முடியாது. தாயை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் அது தொழுகை அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறார், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் வணங்குங்க, ஷிர்க் செய்யாதீங்க. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்கள் விடயத்தில் நல்லுபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது தாய் தகப்பன் பொருத்தத்திலே தான். ஆனால் தாயை பார்த்து நீங்க உம்மாவை பார்த்து பாப்பாவை பார்த்து தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்கும் என்றா தொழுகை பாத்திரி. உம்மா உங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றா நீங்க தொழுது கொண்டிருக்கிறீங்க, வ அலைக்குமுஸ் ஸலாம் என்று தாய்க்கு பதில் சொன்னால் அது தொழுகை. சதக்கா கொடுத்தாலும் பெருமானாருடைய விடயத்தில் கௌரவம் இல்லாமல், மரியாதை இல்லாமல், கண்ணியப்படுத்தாமல் ஒரு மனிதன் நடந்தால், பேசினால் இபாதத் எல்லாம் மறுமை நாளில் ஜீரோவாகிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, அதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்தி நேசித்து அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து அன்னவர்கள் காட்டிய வழிகள்ல சென்று வஃபாத்தாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எமது இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக, கபருடைய அதாபை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. பிரச்சனைகள், ஆபத்துகள், கஷ்டங்கள், கவலைகள், கெட்ட நோய்கள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. சாலிஹான இபாதத்துக்களோட சுகமான வாழ்க்கையோட நீண்ட ஆயுளை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், வாழ்க்கையில ஹஜ் உம்ராக்கள் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அடிக்கடி ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கடைசி கட்டம் சக்கராத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக, உருவெடுத்தவர்களாக, பரிபூரணமான மூமின்களாக வெள்ளிக்கிழமை நாளிலோ அல்லது வெள்ளிக்கிழமை ராவிலோ மக்காவிலோ மதீனாவிலோ வஃபாத்தாகி அங்கு அடங்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கெட்ட நோய்கள், லேசாக்க முடியாத நோய்கள், டாக்டர்மார்கள் கைவிடக்கூடிய பொல்லாத நோய்கள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக.
தருவாயாக. யா அல்லாஹ், நாம் உண்ணுகிற உணவுகளால், குடிக்கிற மருந்துகளால வேறு நோய்கள் எங்களுக்கு ஏற்பட்டதாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக.